ஹே நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கேட்க போற ஆடியோ புக் மெடிடேஷன் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃப்ரீடம். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஓஷோ. இந்த ஆடியோ புக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாரத்தையும் மெதுவாக, ஆழமாக, எளிய உதாரணங்களுடன் ஒரு தமிழ் யூடியூப் ஆடியோ புக் பாணியில் பார்க்க போகிறோம். முதலில் இந்த புத்தகத்தில் இருக்கும் எல்லா தலைப்புகளையும் ஒருமுறை படித்துப் பார்ப்போம். அதற்குப் பிறகு ஒவ்வொரு தலைப்பையும் தனித்தனியாக மிகவும் ஆழமாக விளக்கிக் கொள்வோம். இந்த புத்தகத்தில் இடம்பெறும் தலைப்புகள்: 1. தியானத்தின் இயல்பும் நோக்கமும். 2. விழிப்புணர்வு, சாட்சி உணர்வு மற்றும் உணர்வுபூர்வமான வாழ்க்கை. 3. மனதைப் புரிந்துகொள்வதும் எண்ணங்களைத் தாண்டிச் செல்வதும். 4. செயலில் ஈடுபடும் மற்றும் அமைதியான தியான முறைகள். 5. மன அழுத்தம், உணர்வுகள் மற்றும் உள்ளார்ந்த மனப்பதிவுகளிலிருந்து விடுபடுதல். 6. நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்வது, அமைதி மற்றும் இருப்புணர்வு. 7. ஆற்றல், மூச்சு, உடல் மற்றும் விழிப்புணர்வின் மாற்றம். 8. அன்பு, படைப்பாற்றல், மகிழ்ச்சி மற்றும் அன்றாட வாழ்க்கையில் தியானம். 9. தியானத்தின் மூலம் சுய உணர்வை அடைதல். 10. ஞானோதயம், முழு சுதந்திரம் மற்றும் விழிப்புணர்வின் விழிப்பு. இந்த எல்லா தலைப்புகளையும் மிகவும் எளிமையாகவும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தியும் ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். சரி, இப்போது முதல் தலைப்பிற்குச் செல்வோம். தலைப்பு 1. தியானத்தின் இயல்பும் நோக்கமும். தியானம் என்றால் என்ன? இதுதான் பெரும்பாலான மக்களுக்கு முதலில் எழும் கேள்வி. யாராவது தியானம் செய்யுங்கள் என்று சொன்னால் நம்முடைய மனதில் உடனே ஒரு படம் தோன்றும். ஒருவர் மலை உச்சியில் அமர்ந்து கண்களை மூடி அமைதியாக இருப்பது போல, அல்லது கோவிலில் அமர்ந்து பிரார்த்தனை செய்வது போல. ஆனால் தியானத்தின் உண்மையான சாரம் அது மட்டுமல்ல. அது ஒரு உட்காரும் முறை அல்ல. அது ஒரு மதமும் அல்ல. அது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையும் அல்ல. அது ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் முழுவதையும் கவனித்துப் பாருங்கள். காலையில் அலாரம் அடிக்கிறது. அலாரத்தை நிறுத்துவதற்குள் மனம் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. இன்று அலுவலகம் போக வேண்டும். டிராஃபிக் இருக்கும். மீட்டிங் இருக்கிறது. இஎம்ஐ கட்ட வேண்டும். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். வீட்டு வேலை இருக்கிறது. இப்படி எண்ணங்கள் முடிவில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். உடல் இன்னும் படுக்கையில்தான் இருக்கும். ஆனால் மனம் ஏற்கனவே பல இடங்களுக்கு பயணம் செய்துவிட்டிருக்கும். இரவு தூங்கப் போகும்போது என்ன நடக்கிறது? உடல் சோர்வாக இருக்கும். ஆனால் மனம் நின்றுவிடுமா? இல்லை. நேற்று நடந்த விஷயங்கள், நாளை என்ன ஆகுமோ என்ற பயம், கடந்த கால வருத்தங்கள், எதிர்கால கவலைகள் எல்லாமே மீண்டும் மீண்டும் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த மாதிரி நம்முடைய மனம் ஒரு நிமிடமும் நிற்காத இயந்திரம் போல இயங்கிக் கொண்டே இருக்கிறது. தியானத்தின் நோக்கம் இந்த இயந்திரத்தை வலுக்கட்டாயமாக நிறுத்துவது அல்ல. அதோடு சண்டையிடுவதும் அல்ல. அதை புரிந்துகொள்வதுதான். ஒரு ஏரியை கற்பனை செய்து பாருங்கள். பலமாக காற்று வீசினால் நீரில் அலைகள் உருவாகும். அப்போது ஏரியின் அடியில் என்ன இருக்கிறது என்று பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் காற்று நின்றதும் நீர் இயல்பாக அமைதியாகிவிடும். அப்போது அடியில் இருக்கும் கற்களும் தெளிவாக தெரியும். அதேபோல நம்முடைய மனமும். எண்ணங்கள் இருப்பது பிரச்சினை அல்ல. ஆனால் எண்ணங்கள் இடைவிடாமல் குழப்பத்தை உருவாக்கும்போது நம்முடைய உண்மையான இயல்பை நம்மால் பார்க்க முடியாது. தியானம் அந்த குழப்பத்தை மெதுவாக கவனிக்க கற்றுக் கொடுக்கிறது. நாம் அனைவரும் மகிழ்ச்சியை வெளியில்தான் தேடுகிறோம். புதிய மொபைல் வாங்கினால் சந்தோஷம். சம்பளம் உயர்ந்தால் சந்தோஷம். விடுமுறைக்கு சென்றால் சந்தோஷம். புதிய பைக், புதிய கார், பதவி உயர்வு, பாராட்டு, சமூக வலைதளங்களில் அதிக லைக்ஸ். இவை எல்லாமே சில நாட்கள் மட்டுமே மகிழ்ச்சியை தரும். அதற்குப் பிறகு மீண்டும் வேறு ஏதாவது வேண்டும். இந்த முடிவில்லாத தேடல்தான் பலருடைய வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. தியானம் என்ன சொல்கிறது என்றால்,
சிறிது நேரம் வெளியே ஓடுவதை நிறுத்து. உள்ளே திரும்பிப் பார். நீ தேடும் அமைதி ஏற்கனவே உன்னுள் இருக்கலாம். அதை மறைத்திருப்பது உன்னுடைய எண்ணங்கள், பயம், மன அழுத்தம். ஒரு சிறிய உதாரணம் பார்ப்போம். நீங்கள் காரை ஓட்டிக்கொண்டு செல்கிறீர்கள். ரேடியோ சத்தமாக ஒலிக்கிறது. தொலைபேசி மணி அடிக்கிறது. சாலையில் ஹார்ன் சத்தம். யாரோ சத்தமாக பேசுகிறார்கள். மனம் ஏற்கனவே அலுவலக பிரச்சனையை நினைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் மிகவும் சோர்வாக உணர்வீர்கள். ஆனால் அதே சாலையில் அமைதியாக பயணம் செய்து பாருங்கள். ஜன்னலை சற்று திறந்து காற்றை உணருங்கள். மனம் அமைதியாக இருந்தால் அதே பயணம் கூட இலகுவாகத் தோன்றும். சாலை அதே, கார் அதே, நீங்களும் அதே. மாறியது என்ன? உங்கள் உள்ளார்ந்த நிலை. அந்த உள்ளார்ந்த நிலையை மாற்றுவதற்கு தியானம் உதவுகிறது. மற்றொரு முக்கியமான விஷயம், தியானம் என்பது வாழ்க்கையிலிருந்து தப்பிப்பது அல்ல. பலர் வாழ்க்கை பிரச்சினைகளிலிருந்து தப்பிக்க தியானம் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. தியானம் பிரச்சினைகளிலிருந்து ஓடச் சொல்லாது. அவற்றை தெளிவான மனதுடன் எதிர்கொள்ளும் வலிமையை அளிக்கும். உதாரணமாக, அலுவலகத்தில் மேலாளர் கொஞ்சம் கடுமையாக பேசிவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம். பொதுவாக உடனே கோபம் வரும். மன அழுத்தம் வரும். நாள் முழுவதும் மனநிலை பாதிக்கப்படும். ஆனால் விழிப்புணர்வு வளர்ந்த பிறகு என்ன நடக்கும்? மேலாளர் பேசியது ஒரு விஷயம். அதைப் பற்றி நம்முடைய மனம் உருவாக்கும் 100 கதைகள் இன்னொரு விஷயம். இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் தியானம் மெதுவாக கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் பல உணர்வுகள் வரும். மகிழ்ச்சி வரும். துக்கம் வரும். பயம் வரும். கோபம் வரும். பொறாமை வரும். ஆனால் இந்த உணர்வுகளையே நான் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். நான் கோபமாக இருக்கிறேன். நான் பயப்படுகிறேன். ஆனால் தியானம் மெதுவாக சொல்லத் தொடங்குகிறது. கோபம் வந்திருக்கிறது. பயம் வந்திருக்கிறது. ஆனால் அதை கவனித்துக் கொண்டிருக்கும் ஒருவர் வேறு இருக்கிறார்கள். இந்தச் சிறிய புரிதல்தான் பெரிய மாற்றத்தின் தொடக்கம். தியானம் என்பது அசாதாரண மனிதராக மாறுவது அல்ல. சாதாரண தருணங்களை முழு விழிப்புணர்வுடன் வாழ்வதுதான். தேநீர் குடிக்கும்போது அதன் சுவையை முழுமையாக உணர்வது. மழை பெய்யும்போது அதை ரசிப்பது. குழந்தை சிரிக்கும்போது கைபேசியை பார்க்காமல் அந்தச் சிரிப்பை அனுபவிப்பது. அம்மா, அப்பா பேசும்போது மனம் வேறு எங்கும் செல்லாமல் முழுமையாக கேட்பது. இவை எல்லாம் மிகவும் எளிமையாகத் தோன்றலாம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் இதைச் செய்வது மிகவும் கடினம். ஏனென்றால் உடல் ஒரு இடத்தில் இருக்கும். மனம் 100 இடங்களில் அலைந்து கொண்டிருக்கும். தியானம் மெதுவாக உடலையும் மனதையும் நிகழ்காலத்தில் ஒன்றாக இணைக்கிறது. அதனால்தான் தியானத்தின் உண்மையான நோக்கம் அமைதியை உருவாக்குவது அல்ல. ஏற்கனவே உள்ள அமைதிக்கு திரும்பிச் செல்வது. மகிழ்ச்சியை உருவாக்குவது அல்ல. உள்ளே இருக்கும் மகிழ்ச்சியை மீண்டும் கண்டுபிடிப்பது. வாழ்க்கையை மாற்றுவது அல்ல. வாழ்க்கையை பார்க்கும் நம்முடைய பார்வையை மாற்றுவது. இந்த பயணம் எளிதானது அல்ல. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளத் தொடங்கினால் அதுவே தியானத்தின் முதல் வெற்றி. தலைப்பு 2: விழிப்புணர்வு, சாட்சி உணர்வு மற்றும் உணர்வுபூர்வமான வாழ்க்கை. இப்போது தியானம் என்றால் என்ன, அதன் நோக்கம் என்ன என்பதை பார்த்தோம். ஆனால் தியானத்தின் உண்மையான இதயம் எது என்றால் அது விழிப்புணர்வு. ஓஷோ மிகவும் வலியுறுத்தும் ஒரு முக்கியமான கருத்து இதுதான். விழிப்புணர்வு என்பது கண்களைத் திறந்து இருப்பது மட்டுமல்ல. சாட்சி உணர்வு என்பது நடக்கும் அனைத்தையும் பற்றிக் கொள்ளாமல் கவனிப்பது. உணர்வுபூர்வமான வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நொடியையும் முழுமையாக வாழ்வது. நம்முடைய ஒரு நாள் வாழ்க்கையை நினைத்துப் பாருங்கள். காலையில் அலாரம், பல் துலக்குதல், காபி குடித்தல், அலுவலகத்திற்குச் செல்வது, போக்குவரத்து, மதிய உணவு, மாலை வீடு, தொலைக்காட்சி, கைபேசி, தூக்கம்.
இந்த நாள் முழுவதிலும் நாம் உண்மையாக விழிப்புடன் இருப்பது எவ்வளவு நேரம்? மிகக் குறைவு. உடல் வேலை செய்து கொண்டிருக்கும். ஆனால் மனம் வேறு உலகத்தில் இருக்கும். பல் துலக்கும்போது அலுவலகத்தை நினைப்போம். அலுவலகத்தில் இருக்கும்போது வார இறுதியைப் பற்றி சிந்திப்போம். வார இறுதி வந்தால் திங்கட்கிழமையைப் பற்றி கவலைப்படுவோம். சாப்பிடும்போது கைபேசியைப் பார்ப்போம். திரைப்படம் பார்க்கும்போது செய்திகளுக்கு பதில் அனுப்புவோம். நண்பர் பேசும்போது அவர் சொல்வதை முழுமையாக கேட்காமல் அடுத்து என்ன பதில் சொல்லலாம் என்று யோசிப்போம். இவை எல்லாம் நமக்கு சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் இதுதான் விழிப்புணர்வு இல்லாத வாழ்க்கை. விழிப்புணர்வு என்றால் இப்போது என்ன நடக்கிறதோ அதை முழுமையாக அனுபவிப்பது. ஒரு எளிய உதாரணம். நீங்கள் தேநீர் குடிக்கிறீர்கள். பொதுவாக ஒரு கையில் தேநீர், மற்றொரு கையில் கைபேசி. 5 நிமிடத்தில் கோப்பை காலியாகிவிடும். ஆனால் தேநீரின் சுவை என்ன? மனம் எப்படி இருந்தது? சூடு எப்படி இருந்தது? எதுவும் நினைவில் இருக்காது. ஒரு நாள் முடிவு செய்து பாருங்கள். தேநீர் குடிக்கும் போது தேநீர் மட்டுமே. அதிலிருந்து எழும் நீராவியை பாருங்கள். முதல் குடிப்பின் சுவையை உணருங்கள். சர்க்கரையின் அளவு சரியா? கோப்பையின் சூடு கையில் எப்படி உணரப்படுகிறது? தேநீர் அதே. நீங்களும் அதே. ஆனால் அனுபவம் முழுவதும் மாறிவிடும். அதுதான் விழிப்புணர்வின் அற்புதம். சாட்சி உணர்வு இன்னும் ஆழமானது. வானத்தை நினைத்துப் பாருங்கள். மேகங்கள் வருகின்றன, செல்கின்றன. வெள்ளை மேகங்கள், கருமேகங்கள், மழை மேகங்கள். ஆனால் வானம் எதையும் தடுக்கவில்லை. எதையும் பிடித்துக் கொள்ளவில்லை. அது வெறுமனே இருக்கிறது. அதேபோல நம்முடைய எண்ணங்களும் மேகங்களைப் போன்றவை. கோபம் ஒரு மேகம். மகிழ்ச்சி ஒரு மேகம். பயம் ஒரு மேகம். பொறாமை ஒரு மேகம். உற்சாகம் ஒரு மேகம். அது வரும். கொஞ்ச நேரம் இருக்கும். அப்புறம் போய்விடும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மேகத்தையே வானம் என்று நினைத்துக் கொள்கிறோம். கோபம் வந்தால் இதுதான் நான் ஹூ. சோகம் வந்தால் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது ஹூ. பயம் வந்தால் நான் பலவீனமானவன் ஹூ. ஆனால் தியானம் என்ன சொல்கிறது என்றால், நீ மேகம் இல்லை. நீ வானம் ஹூ. நீ எண்ணம் இல்லை. அந்த எண்ணத்தை கவனித்துக் கொண்டிருக்கும் விழிப்புணர்வே நீ ஹூ. இந்த புரிதல் வந்தவுடன் வாழ்க்கை மிகவும் இலகுவாக உணரப்படும். உதாரணமாக, யாராவது உங்களை விமர்சிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக உடனே என்ன நடக்கும்? அவன் என்ன சொன்னான்? என்னை அவமானப்படுத்திவிட்டான் ஹூ. அடுத்த முறை நானும் பதில் சொல்ல வேண்டும் ஹூ என்று மனம் முழு வேகத்தில் ஓடத் தொடங்கிவிடும். ஆனால் விழிப்புணர்வு இருந்தால், முதலில் உடலில் என்ன நடக்கிறது என்பதை கவனிப்பீர்கள். இதயம் கொஞ்சம் வேகமாக துடிக்கிறது. முகம் சூடாகிறது. கைகள் இறுகுகின்றன. அதற்குப் பிறகு எண்ணங்கள் வருகின்றன. அதற்குப் பிறகு உணர்ச்சிகள் எழுகின்றன. இவற்றையெல்லாம் நீங்கள் கவனிக்கத் தொடங்கும்போது, அந்த உணர்ச்சிகள் உங்களை முழுமையாக கட்டுப்படுத்தும் வாய்ப்பு மெதுவாக குறையும். சாட்சி உணர்வு என்பது உணர்ச்சிகளை அடக்குவது அல்ல. அவற்றை வெளிப்படுத்துவதும் அல்ல. அவற்றை கவனிப்பதுதான். இதுதான் மிகவும் முக்கியமானது. சிலர் விழிப்புணர்வுடன் இருப்பது என்றால் எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாமல் ஒரு இயந்திரம் போல இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. கோபம் வராமல் போகாது. பயம் வராமல் போகாது. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், அவை வந்தாலும் அவற்றை கவனிக்கும் திறன் உருவாகும். ஒரு சிறுவன் சாலையோரத்தில் ஒரு பலூனை வாங்கிக் கொண்டு நடந்து செல்கிறான் என்று கற்பனை செய்து பாருங்கள். பலூன் அவன் கையில் இருக்கிறது. அவன் பலூனை தூக்கிக் கொண்டு செல்கிறான். பலூன் அவனைத் தூக்கிக் கொண்டு செல்லவில்லை. அதேபோல எண்ணங்கள் உங்களிடம் இருக்கலாம். ஆனால் எண்ணங்கள் உங்களை இழுத்துச் செல்லக்கூடாது. உணர்வுபூர்வமான வாழ்க்கை என்பது தியானம் செய்யும் 20 நிமிடங்களுக்கு மட்டும் அல்ல. 20 நிமிடம் தியானம் செய்துவிட்டு மீதமுள்ள 23 மணி நேரமும் விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்ந்தால்
அது முழுமையான தியான வாழ்க்கை அல்ல. சமைக்கும்போது விழிப்புணர்வு, நடக்கும்போது விழிப்புணர்வு, வண்டி ஓட்டும்போது விழிப்புணர்வு, சாப்பிடும்போது விழிப்புணர்வு, பேசும்போது விழிப்புணர்வு, கேட்கும்போது விழிப்புணர்வு. இதுதான் உணர்வுபூர்வமான வாழ்க்கை. உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை ஓவியம் வரைந்து உங்களிடம் காட்டுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆஹா, அருமை என்று சொல்கிறீர்கள். ஆனால் உங்கள் கண்கள் கைபேசியில்தான் இருக்கின்றன. அப்போது அந்த குழந்தை என்ன உணரும்? என்னை யாரும் உண்மையாக பார்க்கவே இல்லையோ. ஆனால் கைபேசியை ஒதுக்கி வைத்து முழு கவனத்துடன், இதை நீயா வரைந்தாய்? இந்த நிறத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்டால், அது 5 நிமிடம்தான். ஆனால் அந்த 5 நிமிடம் ஒரு உறவையே மாற்றிவிடும். விழிப்புணர்வு என்றால் கவனம், உண்மையான கவனம். அவமானங்கள், இவை எல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய ஆளுமை உருவாகிறது. ஆனால் ஒரு கேள்வி, இந்த நினைவுகள்தான் நீங்களா? நீங்கள் சிறு வயதில் இருந்த உடல் இப்போதும் அதேபோல் இருக்கிறதா? இல்லை. அப்போது இருந்த எண்ணங்கள் இப்போதும் அதேபோல இருக்கிறதா? இல்லை. விருப்பங்கள் அதேபோல இருக்கிறதா? இல்லை. அப்படியானால் மாறாமல் இருப்பது என்ன? கவனித்துக் கொண்டிருக்கும் அந்த விழிப்புணர்வுதான். அதைத்தான் தியானம் கண்டுபிடிக்கச் சொல்கிறது. ஒரு கண்ணாடியை கற்பனை செய்து பாருங்கள். அதன் முன் யார் நின்றாலும் அவர்களுடைய பிரதிபலிப்பு தெரியும். ஒரு குழந்தை வந்தாலும் பிரதிபலிக்கும். ஒரு முதியவர் வந்தாலும் பிரதிபலிக்கும். மகிழ்ச்சியான முகம், சோகமான முகம். கண்ணாடி எதையும் மதிப்பீடு செய்யுமா? இல்லை. எந்த பிரதிபலிப்பையும் தன்னிடம் வைத்துக் கொள்ளுமா? இல்லை. அதேபோலத்தான் விழிப்புணர்வும். எண்ணம் வந்தாலும் கவனிக்கும். எண்ணம் போனாலும் அமைதியாகவே இருக்கும். மனதைத் தாண்டிச் செல்வது என்றால் எண்ணங்கள் முற்றிலும் மறைந்துவிடும் என்பதல்ல. அதைவிட பெரிய சுதந்திரம் ஒன்று இருக்கிறது. எண்ணங்கள் இருந்தாலும் அவை உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாத நிலை. ஒரு சாலையில் அதிக போக்குவரத்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அனுபவம் வாய்ந்த ஓட்டுநராக இருந்தால் என்ன செய்வீர்கள்? போக்குவரத்து இருப்பதை ஏற்றுக்கொள்வீர்கள். மெதுவாக ஓட்டுவீர்கள். இலக்கை அடைந்து விடுவீர்கள். ஆனால் புதிதாக வண்டி ஓட்டுபவராக இருந்தால் பதட்டம், ஹார்ன், கோபம், பயம். சாலை அதே, போக்குவரத்து அதே. மாறுவது ஓட்டுநரின் விழிப்புணர்வு மட்டுமே. வாழ்க்கையும் அப்படித்தான். மனதில் சத்தம் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும், உணர்ச்சிகள் இருக்கும். ஆனால் விழிப்புணர்வு வளரும்போது அந்தச் சத்தத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்க மாட்டீர்கள். மனதிற்கு இன்னொரு சுவாரஸ்யமான பழக்கம் இருக்கிறது. ஒப்பிடுவது. அவனை விட நான் குறைவு யூத். அவர்களுடைய வாழ்க்கை அருமை யூத். எனக்கு மட்டும்தான் பிரச்சினை யூத். சமூக வலைத்தளங்களை திறந்தாலே இது இன்னும் அதிகமாகிவிடும். யாரோ சுற்றுலா சென்ற புகைப்படம், யாரோ புதிய கார் வாங்கிய படம், யாரோ பதவி உயர்வு பெற்ற செய்தி. உடனே மனம் ஒப்பிட ஆரம்பித்துவிடும். ஆனால் உண்மை என்ன? நீங்கள் பார்ப்பது அவர்களுடைய வாழ்க்கையின் சிறந்த தருணங்கள் மட்டுமே, முழு வாழ்க்கை அல்ல. ஒப்பீடு தொடங்கும் இடத்தில் நன்றியுணர்வு மறைந்து விடுகிறது. தியானம் அந்த ஒப்பீட்டை குறைக்கிறது. ஏனென்றால் விழிப்புணர்வு வந்த பிறகு நீங்கள் உங்கள் பாதையில் பயணம் செய்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அடுத்தவர்களின் பாதை வேறு, உங்களுடைய பாதை வேறு. மனதிற்கு இன்னொரு பழக்கம், தொடர்ந்து கருத்து சொல்லிக் கொண்டே இருப்பது. நீங்கள் நடக்கிறீர்கள், மனம் கருத்து சொல்கிறது. நீங்கள் பேசுகிறீர்கள், மனம் கருத்து சொல்கிறது. நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், மனம் கருத்து சொல்கிறது. நீங்கள் தவறு செய்தால், நீ எப்போதுமே இப்படித்தான் ஹூட். வெற்றி கிடைத்தால், அது அதிர்ஷ்டம் ஹூட். தோல்வி வந்தால், உன்னால் முடியாது ஹூட். இந்த உள்ளார்ந்த குரல் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கும். தியானம் அந்த குரலை வலுக்கட்டாயமாக அமைதிப்படுத்தாது.
ஆனால் அந்த குரல் வெறும் ஒரு குரல்தான், அது இறுதியான உண்மை அல்ல என்பதை புரிய வைக்கும். ஒருநாள் அமைதியாக அமர்ந்து உங்கள் எண்ணங்களை கவனிக்கத் தொடங்கினால், ஒரு புதிய உண்மையை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். எண்ணங்கள் வருகின்றன, போகின்றன. உணர்ச்சிகள் வருகின்றன, போகின்றன. நினைவுகள் வருகின்றன, போகின்றன. ஆனால் இத்தனை மாற்றங்களுக்கும் நடுவில் எப்போதும் மாறாமல் இருக்கும் ஒரு அமைதியான இருப்பு இருக்கிறது. அதுதான் உண்மையான நான் என்ற அனுபவம். அந்த அனுபவத்தை நெருங்கும் போது மனம் இன்னும் இருக்கும். எண்ணங்களும் தொடர்ந்து வரும். ஆனால் அவை உங்களை இழுத்துச் செல்ல முடியாது. அதுதான் மனதை புரிந்து கொள்வதன் மூலம் கிடைக்கும் உண்மையான சுதந்திரம். தலைப்பு 4: செயலில் ஈடுபடும் மற்றும் அமைதியான தியான முறைகள். இதுவரை தியானம் என்றால் என்ன, விழிப்புணர்வு என்றால் என்ன, மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்த்தோம். இப்போது ஒரு நடைமுறை கேள்வி வருகிறது. சரி, தியானத்தை எப்படி தொடங்குவது? இதுதான் பெரும்பாலானோர் கேட்கும் கேள்வி. பலருக்கு தியானம் என்றால் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடிக்கொள்வதுதான் என்று தோன்றும். ஆனால் அது எல்லோருக்கும் எளிதானது அல்ல. அதனால்தான் செயலில் ஈடுபடும் தியானமும் இருக்கிறது, அமைதியான தியானமும் இருக்கிறது. இரண்டும் ஒரே இலக்கை நோக்கிச் செல்கின்றன. ஆனால் பாதை மட்டும் கொஞ்சம் வேறுபடும். முதலில் செயலில் ஈடுபடும் தியானத்தை பார்ப்போம். ஒரு மின்விசிறி முழு வேகத்தில் சுழல்கிறது என்று கற்பனை செய்யுங்கள். நீங்கள் சுவிட்சை அணைத்த பிறகும் அது சில நிமிடங்கள் தொடர்ந்து சுழலும். அதேபோல நம்முடைய மனமும். காலை முதல் இரவு வரை இடைவிடாத செயல்பாடு. அலுவலக அழுத்தம், குடும்பப் பொறுப்புகள், தொலைபேசி அறிவிப்புகள், சமூக வலைதளங்கள், போக்குவரத்து, எதிர்பார்ப்புகள். இவ்வளவு வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் மனத்திடம் திடீரென்று இப்போது அமைதியாக இரு என்று சொன்னால் அது உடனே அமைதியாகிவிடுமா? மிகவும் கடினம். அதனால்தான் சில தியான முறைகள் முதலில் உடலில் இருக்கும் ஆற்றலை வெளியேற்றச் சொல்கின்றன. உடல் தளர்ந்த பிறகு மனம் இயல்பாக அமைதியாகத் தொடங்கும். சிறு குழந்தைகளை நினைத்துப் பாருங்கள். நாள் முழுவதும் ஓடுவார்கள், விளையாடுவார்கள், சிரிப்பார்கள். இரவில் படுத்தவுடன் ஆழ்ந்த தூக்கம். ஏன்? உடலின் ஆற்றல் இயல்பாக வெளிப்பட்டுவிட்டது. ஆனால் நாம் அலுவலகத்தில் நாற்காலியில் அமர்ந்து வேலை, காரில் பயணம், வீட்டுக்கு வந்து சோபாவில் அமர்வது, அதற்குப் பிறகு கைபேசி. உடலின் இயக்கம் குறைவு, மனத்தின் இயக்கம் அதிகம். இந்த சமநிலையின்மையே மன அழுத்தத்தை உருவாக்குகிறது. செயலில் ஈடுபடும் தியானம் என்ன சொல்கிறது என்றால், சில நேரம் உடலையும் முழுமையாக ஈடுபடுத்துங்கள். ஆழமாக மூச்சை இழுக்கலாம். ஒரே தாளத்தில் உடலை அசைக்கலாம். நடனமாடலாம். நடைப்பயிற்சியையே தியானமாக மாற்றலாம். விழிப்புணர்வுடன் உடலை நீட்டி தளர்த்தலாம். இங்கே முக்கியமானது உடலின் அசைவு அல்ல, அந்த அசைவில் இருக்கும் விழிப்புணர்வுதான். ஒரு அறையில் நீங்கள் மட்டும் இருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். மெல்லிய இசையை ஒலிக்க விடுகிறீர்கள். நடனம் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. அசைவுகள் சரியாக இருக்க வேண்டும் என்ற தேவையும் இல்லை. உடல் இயல்பாக அசையட்டும். முதல் 2 நிமிடங்கள் கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். நான் என்ன செய்கிறேன் என்று தோன்றும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து உடல் சுதந்திரமாக அசையத் தொடங்கும். மனத்தின் கருத்துகளும் மெதுவாக குறையும். உடலின் அசைவோடு கவனம் இணையும் போது உள்ளே இருக்கும் மன அழுத்தம் மெதுவாக கரையத் தொடங்கும். இதுவும் ஒரு தியான அனுபவம்தான். தலைப்பு 5: மன அழுத்தம், உணர்வுகள் மற்றும் உள்ளார்ந்த மனப்பதிவுகளிலிருந்து விடுபடுதல். நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருக்குமே மன அழுத்தம் இருக்கிறது. மாணவர்களுக்கு தேர்வு மன அழுத்தம். அலுவலகத்திற்கு செல்பவர்களுக்கு வேலை முடிக்கும் காலக்கெடு பற்றிய அழுத்தம். தொழில் செய்பவர்களுக்கு பண நெருக்கடி. வீட்டை பார்த்துக் கொள்ளும் அம்மாவிற்கு குடும்ப பொறுப்புகளின் அழுத்தம். யாருடைய வாழ்க்கையை பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையான அழுத்தம் இருக்கும். ஆனால் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மன அழுத்தத்தை விட
அந்த மன அழுத்தத்திற்கு நாம் கொடுக்கும் எதிர்வினைதான் நம்மை அதிகமாக பாதிக்கிறது. காலையில் அலுவலகத்திற்கு தாமதமாகிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். சாலையில் போக்குவரத்து நெரிசல், ஹார்ன் சத்தம், சிக்னல் நகரவே இல்லை. அப்போது என்ன நடக்கிறது? உடல் இறுக்கமாகிறது, தோள்கள் விரைத்து விடுகின்றன, முகம் சீரியஸாக மாறுகிறது, இதயத் துடிப்பு கொஞ்சம் அதிகரிக்கிறது. உடனே மனம் சொல்ல ஆரம்பிக்கிறது, இன்றைய நாள் முழுவதும் கெட்டுப் போகப் போகிறது. மேலாளர் கண்டிப்பாக திட்டுவார். எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கிறது. ஆனால் உண்மை என்ன? போக்குவரத்து நெரிசல் மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு மேலாக எல்லா உணர்ச்சிகளையும் உருவாக்குவது நம்முடைய மனம்தான். இந்த வித்தியாசத்தை புரிய வைப்பதுதான் தியானம். மன அழுத்தம் என்பது வெளியில் நடக்கும் சூழ்நிலை அல்ல. அந்தச் சூழ்நிலைக்கு உள்ளே நாம் கொடுக்கும் எதிர்வினைதான். இன்னொரு உதாரணம். ஒரே அலுவலகத்தில் 2 பேருக்கு ஒரே அளவு வேலை கொடுக்கப்படுகிறது. ஒருவர் மாலையில் வீட்டுக்கு வந்த பிறகும் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறார். மற்றொருவர் முழுமையாக சோர்ந்து போயிருக்கிறார். வேலை அதே, அலுவலகம் அதே. ஆனால் வித்தியாசம் என்ன? அவர்களுடைய உள்ளார்ந்த பதில். அதனால்தான் தியானம் வெளிப்புற பிரச்சினைகளை நீக்கிவிடும் என்று வாக்குறுதி தருவதில்லை. ஆனால் அந்த பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் உள்ளார்ந்த வலிமையை வளர்க்கிறது. இப்போது உணர்வுகளைப் பற்றி பார்ப்போம். பொதுவாக நாம் உணர்வுகளை 2 வகையாக பிரித்து விடுகிறோம். நல்ல உணர்வுகள், கெட்ட உணர்வுகள். மகிழ்ச்சி வந்தால் நல்லது, கோபம் வந்தால் கெட்டது, சோகம் கெட்டது, பயம் கெட்டது. ஆனால் உண்மையில் எல்லா உணர்வுகளும் கடலில் எழும் அலைகளைப் போன்றவை. பிரச்சினை உணர்வுகள் அல்ல, அவற்றை அடக்கி வைத்திருப்பதுதான். சிறு வயதிலிருந்தே நமக்கு பல நம்பிக்கைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. ஆண் பிள்ளைகள் அழக்கூடாது, பெண்கள் கோபப்படக்கூடாது, எப்போதும் சிரித்துக்கொண்டே இருக்க வேண்டும், வலிமையாக இரு. இப்படிப்பட்ட வார்த்தைகளைக் கேட்டுக்கொண்டே நாம் வளர்கிறோம். அதன் விளைவு என்ன? உணர்வுகள் வெளியில் வராமல் உள்ளே சேமிக்கப்பட்டு விடுகின்றன. ஒரு அழுத்த குக்கரை கற்பனை செய்து பாருங்கள். அதிலிருந்து நீராவி வெளியேற வேண்டிய வழியை அடைத்துவிட்டால் என்ன ஆகும்? அழுத்தம் அதிகரிக்கும், ஒரு கட்டத்தில் விசில் அடிக்கும், அல்லது இன்னும் அதிகமாகிவிட்டால் வெடிக்கவும் செய்யும். மனிதர்களின் உணர்வுகளும் அப்படித்தான். பல வருடங்களாக வெளிப்படுத்தாத கோபம், சொல்லாமல் வைத்திருக்கும் வருத்தம், வெளிப்படுத்த பயந்த பயம், இவை எல்லாம் உள்ளுக்குள் சேர்ந்து கொண்டே இருக்கும். பிறகு ஒரு சிறிய சம்பவம் நடந்தாலே போதும், மிகப்பெரிய எதிர்வினை வெளிப்படும். யாராவது ஒரு சாதாரண கருத்து சொன்னால் கூட நாம் மிகவும் காயப்படைந்து விடுவோம். ஏனென்றால் அந்த ஒரு கருத்து மட்டுமல்ல, பல வருடங்களாகச் சேர்ந்து கிடந்த எல்லா உணர்வுகளும் ஒன்றாக வெளிப்படுகின்றன. தியானம் என்ன சொல்கிறது என்றால், உணர்வு வந்தால் அதை கவனியுங்கள். அதை அடக்க வேண்டாம். அதை கண்மூடித்தனமாக பின்பற்றவும் வேண்டாம். வெறுமனே கவனியுங்கள். உங்களுக்கு கோபம் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக நாம் என்ன செய்வோம்? அல்லது கத்திவிடுவோம், அல்லது உள்ளுக்குள் அடக்கிக் கொள்வோம். இரண்டுமே தீவிரமான அணுகுமுறைகள். தியானம் 3வது வழியைக் காட்டுகிறது. இப்போது எனக்கு கோபம் வருகிறது. உடலில் என்ன உணர்கிறீர்கள்? கைகள் இறுகுகிறதா? முகம் சூடாகிறதா? மூச்சு வேகமாகிறதா? மனம் என்ன கதைகளை உருவாக்குகிறது? இவற்றையெல்லாம் கவனியுங்கள். கவனிப்பு அதிகரிக்க அதிகரிக்க அந்த உணர்வின் ஆற்றல் மெதுவாக குறையத் தொடங்கும். ஒரு சுவாரஸ்யமான உதாரணம். நீங்கள் ஒரு திகில் திரைப்படம் பார்க்கிறீர்கள். அதில் பேய் வருகிறது. இதயம் வேகமாக துடிக்கிறது. பயம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் திடீரென்று மின்சாரம் போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தொலைக்காட்சி அணைந்து விடுகிறது. உடனே உங்களுக்கு நினைவு வரும், இது ஒரு திரைப்படம்தானே. அந்த நொடியில் பயம் குறைந்துவிடும். அதேபோல விழிப்புணர்வு வந்தால் உணர்ச்சி நடுவிலேயே இருக்கும் போது கூட ஒரு நினைவு வரும்.
இது ஒரு உணர்ச்சி மட்டும்தான். நான் இந்த உணர்ச்சி அல்லையோ. அந்தச் சிறிய இடைவெளிதான் உண்மையான சுதந்திரம். ஆனால் அந்த பயணம்தான் அதைவிட முக்கியமானது. இருப்புணர்வு என்றால் அந்த பயணத்தை முழுமையாக ரசிப்பது. இப்போது அமைதியைப் பற்றி கொஞ்சம் பேசலாம். பலர் அமைதி என்றால் யாரும் பேசாமல் இருப்பதுதான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. நீங்கள் ஒரு காட்டிற்குச் சென்றாலும் பறவைகளின் சத்தம் இருக்கும். கடற்கரைக்குச் சென்றாலும் அலைகளின் ஓசை இருக்கும். மழை பெய்தாலும் அதன் சத்தம் இருக்கும். ஆனால் அந்தச் சத்தங்கள் நம்மை தொந்தரவு செய்யாது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் நம்முள் எதிர்ப்பு இருப்பதில்லை. உண்மையான அமைதி என்றால் மனம் தேவையில்லாமல் உருவாக்கும் உள்ளார்ந்த சத்தம் மெதுவாக குறைவதுதான். உதாரணமாக, யாராவது உங்களை விமர்சித்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வெளியில் அவர்கள் சொன்னது ஒரு வாக்கியம் மட்டும்தான். ஆனால் உள்ளே, அவன் எப்படி இப்படிச் சொன்னான்? என்னைப் பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? நான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். வெளியில் ஒரு வாக்கியம். ஆனால் உள்ளே 100 வாக்கியங்கள். தியானம் இந்த உள்ளார்ந்த சத்தத்தை மெதுவாக குறைக்கிறது. ஒரு அறையில் மின்விசிறி, தொலைக்காட்சி, மிக்சி, வானொலி எல்லாமே ஒரே நேரத்தில் இயங்குகிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். அப்போது யாராவது மெதுவாக பேசினால் கேட்க முடியுமா? மிகவும் கடினம். ஆனால் அவற்றை ஒவ்வொன்றாக அணைத்துவிட்டால் மிகச் சிறிய சத்தம் கூட தெளிவாகக் கேட்கும். அதேபோல மனதில் இருக்கும் தேவையற்ற சத்தம் குறையும்போது வாழ்க்கையின் சிறிய அழகுகள் கூட நமக்கு தெளிவாகத் தெரியத் தொடங்கும். காலையில் பறவைகள் பாடும் ஓசை, காபியின் மணம், மழை பெய்த பிறகு மண்ணின் வாசனை, ஒரு குழந்தையின் சிரிப்பு, அம்மா அழைக்கும் குரல். இவை எல்லாமே எப்போதும் நம்மைச் சுற்றி இருந்தன. ஆனால் நாம் அவற்றை கவனிக்கவில்லை. இருப்புணர்வு வந்த பிறகு சாதாரணமான தருணங்கள் கூட அற்புதமான அனுபவங்களாக மாறிவிடுகின்றன. ஒருநாள் சாப்பிடும்போது ஒரு சிறிய முயற்சி செய்து பாருங்கள். தொலைக்காட்சியை அணைத்துவிடுங்கள். கைபேசியை ஓரமாக வைத்துவிடுங்கள். உணவை மட்டும் கவனியுங்கள். முதல் கவளம், அதன் சுவை, அதன் மணம், அதன் தன்மை. மெதுவாக மென்று சாப்பிடுங்கள். 10 நிமிடங்கள்தான். ஆனால் அது ஒரு தியான அனுபவமாக மாறிவிடும். இன்று நாம் எவ்வளவு கவனமில்லாமல் வாழ்கிறோம் என்றால், சாப்பிட்டு முடித்த பிறகுதான் நான் என்ன சாப்பிட்டேன் என்று யோசிக்கும் அளவுக்கு இருக்கிறோம். இருப்புணர்வு அந்த நிலையை மாற்றுகிறது. இன்னொரு உதாரணம். நீங்கள் உங்கள் அப்பாவிடமோ அம்மாவிடமோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக என்ன செய்வோம்? பேசிக்கொண்டே கைபேசியை பார்ப்போம். அறிவிப்பு வந்தால் உடனே அதை திறப்போம். மனம் வேறு ஏதாவது திட்டமிட்டுக் கொண்டிருக்கும். ஆனால் ஒரு நாள் முழு கவனத்துடன் பேசிப் பாருங்கள். அவர்களுடைய கண்களைப் பார்த்து பேசுங்கள். அவர்கள் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நடுவில் குறுக்கிடாமல் முழுமையாக கேளுங்கள். உரையாடல் அதேதான். ஆனால் உறவு இன்னும் ஆழமாக மாறிவிடும். இருப்புணர்வு என்பதே அன்பின் உயர்ந்த வடிவம். ஏனென்றால் முழு கவனம் இருக்கும் இடத்தில்தான் உண்மையான அன்பும் இருக்கும். நிகழ்காலத்தில் வாழ்வது என்றால் எதிர்காலத்திற்காக திட்டமிடக்கூடாது என்பதல்ல. தேர்வுக்கு படிக்கக்கூடாது என்பதல்ல. பணம் சேமிக்கக்கூடாது என்பதல்ல. திட்டமிடுவது முக்கியம். ஆனால் திட்டமிட்ட பிறகு மீண்டும் நிகழ்காலத்திற்கு திரும்ப வேண்டும். உதாரணமாக, நாளைய விளக்கக் காட்சிக்காக நீங்கள் தயாராகிறீர்கள். அந்த தயாரிப்பு நிகழ்காலத்தில்தான் நடக்கிறது. ஆனால் விளக்கக் காட்சி முடிந்த பிறகும் அதே கவலையை மனதில் சுமந்து கொண்டே இருந்தால் நிகழ்காலத்தை இழந்து விடுவீர்கள். தியானம் இந்த மாற்றத்தை கற்றுக் கொடுக்கிறது. தேவைப்படும் நேரத்தில் சிந்தியுங்கள். தேவை முடிந்தவுடன் அதை விடுங்கள். உங்கள் கையில் ஒரு பலூனை பிடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். சில நிமிடங்கள் பிடித்திருப்பது எளிது. ஆனால் 1 மணி நேரம் தொடர்ந்து பிடித்துக் கொண்டே இருந்தால் கை வலிக்கத் தொடங்கும். எண்ணங்களும் அப்படித்தான். தேவை முடிந்த பிறகு அவற்றை விடக் கற்றுக்கொள்ள வேண்டும். இருப்புணர்வு வளரும்போது பொறுமையும் வளரத் தொடங்கும்.
பேருந்து தாமதமாகிறது. போக்குவரத்து நெரிசல். வரிசையில் காத்திருப்பது. முன்பு எரிச்சல். இப்போது கவனிப்பு. சுற்றி இருக்கும் மக்களை கவனிப்பீர்கள். உங்கள் மூச்சை கவனிப்பீர்கள். சுற்றுப்புறத்தை ரசிப்பீர்கள். அப்போது காத்திருக்கும் நேரம் வீணாகத் தோன்றாது. அதுவும் ஒரு அனுபவமாக மாறிவிடும். அமைதி வளரும்போது முடிவுகளும் தெளிவாக மாறும். ஏனென்றால் உணர்ச்சிவசப்பட்ட எதிர்வினைகள் குறையும். யாராவது கோபத்தில் உங்களை புண்படுத்திவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே பதில் சொன்னால் பிரச்சினை இன்னும் பெரிதாகலாம். சிறிது அமைதி. சிறிது கவனிப்பு. அதற்குப் பிறகு பேசினால் வார்த்தைகள் மென்மையாக இருக்கும். விளைவும் சிறப்பாக இருக்கும். பெரிய நிகழ்வுகள்தான் மகிழ்ச்சியைத் தரும் என்று நாம் நினைக்கிறோம். திருமணம், பதவி உயர்வு, புதிய வீடு, வெளிநாட்டுப் பயணம், இவை அனைத்தும் நிச்சயமாக சிறப்பான தருணங்கள்தான். ஆனால் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பது இப்படி சிறிய, சாதாரணமான தருணங்கள்தான். காலையில் ஜன்னல் வழியாக உள்ளே வரும் சூரிய ஒளி. ஒரு கோப்பை காபி. குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளும் சிரிப்பு. மாலை நேர தென்றல். ஒரு இனிய பாடல். அமைதியான ஒரு நடை. இருப்புணர்வு இருந்தால் இந்தச் சிறிய தருணங்கள் அனைத்தும் விலைமதிப்பற்ற அனுபவங்களாக மாறிவிடும். இறுதியில் தியானம் நமக்காக ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவதில்லை. நாம் எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருந்த உலகத்தை ஒரு புதிய பார்வையில் காண கற்றுக் கொடுக்கிறது. அமைதி என்றால் சத்தம் இல்லாத இடம் அல்ல. உள்ளே இருக்கும் மோதல்கள் குறைந்த நிலை. இருப்புணர்வு என்றால் வெளியில் நடக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் முழு விழிப்புணர்வுடன் அனுபவிப்பது. இந்த இரண்டும் ஒன்றாக இணையும் போது நாளை என்ன ஆகுமோ என்ற பயமும் மெதுவாக குறையும். நேற்று நடந்ததை நினைத்து வருந்துவதும் மெதுவாக கரையும். இறுதியில் எஞ்சுவது இந்த ஒரு தருணம்தான். இந்தத் தருணத்தில்தான் உண்மையான வாழ்க்கை நடைபெறுகிறது. அதை முழுமையாக வாழத் தொடங்கும்போது தியானம் ஒரு பயிற்சி மட்டுமல்ல. வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் அமைதியான ஒரு தியான அனுபவமாக மாறிவிடும். அதற்குப் பிறகு அது பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. இந்த இரண்டிற்கும் நடுவில் இருப்பது பொறுமை. தியானமும் அப்படித்தான். தினமும் 5 நிமிடங்கள் விழிப்புணர்வு. தினமும் மூச்சை கவனிப்பது. தினமும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பது. ஒரு மாதம் கழித்து நீங்கள் ஒரு சிறிய மாற்றத்தை கவனிப்பீர்கள். முன்பெல்லாம் போக்குவரத்து நெரிசல் என்றாலே மிகுந்த எரிச்சல். இப்போது கொஞ்சம் அமைதி. முன்பு யாராவது விமர்சித்தால் நாள் முழுவதும் மனக்கசப்பு. இப்போது கொஞ்ச நேரத்திலேயே இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள். இப்படித்தான் உண்மையான மாற்றம் அமைதியாக நிகழ்கிறது. அதை நாமே உடனே கவனிப்பது கடினம். ஆனால் மற்றவர்கள் கவனிப்பார்கள். நீ ரொம்ப அமைதியாக மாறிட்டேயூ. முன்பு போல் உடனே எதிர்வினை கொடுக்க மாட்டேயூ. இப்போது நீ பேசுவது மிகவும் மென்மையாக இருக்கிறதையூ. இதுதான் உண்மையான மாற்றம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். உடல், மூச்சு, மனம் இந்த மூன்றும் தனித்தனியானவை அல்ல. உதாரணமாக நீங்கள் ஒரு மேடையில் பதற்றத்துடன் நிற்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனதில் பயம். மூச்சு வேகமாகிறது. உடல் நடுங்குகிறது. மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. அதே நேரத்தில் உங்கள் மூச்சை மட்டும் அமைதியாக கவனிக்கத் தொடங்கினால் என்ன ஆகும்? உடல் கொஞ்சம் தளரத் தொடங்கும். மனமும் மெதுவாக அமைதியாகும். இந்த இணைப்பை புரிந்து கொள்வதுதான் தியானத்தின் அழகு. ஒரு வீணையை கற்பனை செய்து பாருங்கள். அதன் நரம்புகள் மிகவும் இறுக்கமாக இருந்தாலும் நல்ல இசை வராது. மிகவும் தளர்வாக இருந்தாலும் சரியான ஒலி வராது. சரியான சமநிலை அவசியம். வாழ்க்கையும் அப்படித்தான். அதிகமான அழுத்தம் இருந்தாலும் பிரச்சினை. அதிகமான சோம்பல் இருந்தாலும் பிரச்சினை. விழிப்புணர்வு நம்முடைய இயல்பான சமநிலையை மீண்டும் கண்டுபிடிக்க உதவுகிறது. இதை அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம்? காலையில் படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் உடனே கைபேசியை எடுக்காமல் 2 நிமிடங்கள் உங்கள் மூச்சை கவனியுங்கள். அலுவலகத்தில் வேலை தொடங்குவதற்கு முன் 1 நிமிடம் உங்கள் உடல்நிலையை கவனியுங்கள். மதிய உணவை மெதுவாக மென்று சாப்பிடுங்கள்.
மாலையில் வீட்டுக்கு வந்த பிறகு 3 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உடல் எப்படி உணர்கிறது என்பதை பாருங்கள். இரவில் தூங்குவதற்கு முன் மூச்சு இயல்பாக எப்படி செல்கிறது என்பதை கவனியுங்கள். இவை மிகவும் எளிய பழக்கங்கள். ஆனால் தொடர்ந்து செய்தால் வாழ்க்கையின் தரம் மெதுவாக உயரத் தொடங்கும். தியானத்தில் நிகழும் விழிப்புணர்வான மாற்றம் என்பது வேறு யாரோ ஒருவராக மாறுவது அல்ல. உண்மையில் இருந்த உங்களையே மீண்டும் கண்டுபிடிப்பது. தூசி படிந்த கண்ணாடியை சுத்தம் செய்தால் புதிய கண்ணாடி உருவாகாது. ஏற்கனவே இருந்த கண்ணாடிதான் தெளிவாகத் தெரியும். அதேபோல மன அழுத்தம், பயம், அதிகப்படியான சிந்தனை, பழைய மனப்பதிவுகள் இவை மெதுவாக விலகும்போது உங்களுக்குள் ஏற்கனவே இருந்த தெளிவு இயல்பாக வெளிப்படத் தொடங்கும். உடல் நம்முடைய கோயில் போன்றது. மூச்சு வாழ்க்கையை இணைக்கும் பாலம் போன்றது. உள்ளார்ந்த ஆற்றல் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நதி போன்றது. அந்த நதி தடையில்லாமல் ஓடுவதற்கு விழிப்புணர்வே வழி செய்கிறது. அன்றாட வாழ்க்கையில் உடல், மூச்சு, ஆற்றல் ஆகியவற்றை அன்போடு கவனிக்கத் தொடங்கினால் மாற்றம் வலுக்கட்டாயமாக நிகழாது. அது ஒரு பூ சூரிய ஒளியில் இயல்பாக மலர்வது போல நிகழும். அப்போது தியானம் ஒரு பயிற்சியாக மட்டும் இல்லாமல் உடல், மூச்சு, மனம், ஆற்றல் ஆகிய அனைத்தையும் ஒன்றாக இணைத்து விழிப்புணர்வான புதிய வாழ்க்கைக்குள் அழைத்துச் செல்லும் அழகான பயணமாக மாறிவிடும். தலைப்பு 8: அன்பு, படைப்பாற்றல், மகிழ்ச்சி மற்றும் அன்றாட வாழ்க்கையில் தியானம். இதுவரை தியானம், அமைதி, விழிப்புணர்வு, மூச்சு, உடல் மாற்றம் ஆகியவற்றைப் பற்றி பார்த்தோம். இப்போது மிகவும் அழகான ஒரு தலைப்பிற்கு வந்திருக்கிறோம். பலர் தியானம் என்றால் மிகவும் சீரியஸாக இருக்க வேண்டும், எப்போதும் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும், சிரிக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் தியானத்தின் உண்மையான நறுமணம் என்னவென்றால் அது அன்பு, அது படைப்பாற்றல், அது மகிழ்ச்சி. உள்ளே இருக்கும் அமைதி இயல்பாக வெளிப்படும்போது வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம் போல உணரப்படும். முதலில் அன்பை பற்றி பேசலாம். பொதுவாக அன்பு என்றால் நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறது? குடும்பம், நண்பர்கள், கணவன், மனைவி, குழந்தைகள். இவை அனைத்தும் அன்பின் ஒரு பகுதிதான். ஆனால் தியானம் சொல்லும் சாரம் இன்னும் ஆழமானது. நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளத் தொடங்கும்போது உங்களுடனான உறவும் மாறத் தொடங்கும். உங்களுக்குள் அமைதி இருந்தால்தான் மற்றவர்களுடன் உண்மையான அன்போடு இணைய முடியும். ஒரு கண்ணாடி நிறைய சேற்று கலந்த தண்ணீரால் நிரம்பியுள்ளது என்று கற்பனை செய்து பாருங்கள். அதிலிருந்து யாருக்காவது சுத்தமான தண்ணீர் கொடுக்க முடியுமா? முடியாது. முதலில் அந்த தண்ணீர் தெளிவாக வேண்டும். அதேபோல் உங்களுக்குள் குழப்பம், கோபம், பொறாமை, பயம் ஆகியவை நிரம்பியிருந்தால் உண்மையான அன்பை வெளிப்படுத்துவது மிகவும் கடினம். அதனால்தான் தியானம் முதலில் உங்களுக்குள் இருக்கும் அந்த இடத்தை சுத்தப்படுத்துகிறது. அதற்குப் பிறகு அன்பு முயற்சியில்லாமல் இயல்பாக பாயத் தொடங்கும். ஒரு எளிய உதாரணம். அலுவலகத்தில் வேலை முடிந்து மிகவும் சோர்வாக வீட்டிற்கு வருகிறீர்கள். பொதுவாக என்ன நடக்கும்? கைபேசி கையில் இருக்கும். மனம் இன்னும் அலுவலகத்திலேயே இருக்கும். வீட்டில் குழந்தைகள் ஏதாவது சொல்ல வந்தால் கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாம் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் ஒரு நாள் ஒரு முடிவு எடுத்துப் பாருங்கள். வீட்டுக்குள் நுழையும் முன் அலுவலக சிந்தனைகளை வாசலிலேயே விட்டுவிட்டு உள்ளே வாருங்கள். குழந்தைகள் பேசும்போது முழு கவனத்துடன் கேளுங்கள். 5 நிமிடங்கள்தான். ஆனால் அந்த 5 நிமிடத்தின் மதிப்பு அளவிட முடியாதது. அதுதான் அன்றாட வாழ்க்கையில் தியானம் அன்பாக மலரும் தருணம். தலைப்பு 9: தியானம் மற்றும் உள்ளார்ந்த விழிப்புணர்வின் மூலம் சுய உணர்வை அடைதல். இதுவரை தியானம் என்றால் என்ன, விழிப்புணர்வு, அமைதி, மூச்சு, அன்பு, மகிழ்ச்சி, படைப்பாற்றல் ஆகிய அனைத்தையும் பார்த்தோம். இப்போது இந்த பயணத்தின் மிகவும் முக்கியமான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். அதுதான் சுய உணர்வு. இந்த வார்த்தை கொஞ்சம் பெரியதாகத் தோன்றலாம். ஆனால் அதை மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். சுய உணர்வு என்றால் புதிதாக வேறு யாரோ ஒருவராக மாறுவது அல்ல. எப்போதுமே இருந்த உண்மையான உங்களைக் கண்டுபிடிப்பது. கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள்.
நாம் யார்? இந்த கேள்வி மிகவும் எளிமையாக தோன்றலாம். ஆனால் இதற்கான பதில் மிகவும் ஆழமானது. நீங்கள் உங்கள் பெயரைச் சொல்வீர்கள். அது உங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர். நீங்கள் உங்கள் வேலையைச் சொல்வீர்கள். அது ஒரு தொழில். உங்கள் வயதைச் சொல்வீர்கள். அது ஒரு எண். உங்கள் உறவுகளைச் சொல்வீர்கள். அப்பா, அம்மா, கணவன், மனைவி, மகன், மகள், நண்பர். இப்படி பல வேடங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த எல்லா வேடங்களுக்கும் அப்பால் இருக்கும் நான் யார்? தியானம் இந்த கேள்விக்கு அவசரமாக பதில் சொல்லாது. அதை நீங்களே அனுபவிக்க அழைக்கிறது. ஒரு நடிகரை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு படத்தில் காவல்துறை அதிகாரி, மற்றொரு படத்தில் வில்லன், அடுத்த படத்தில் ஆசிரியர், அதற்குப் பிறகு மருத்துவர். வேடங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் நடிகர் மாறுகிறாரா? இல்லை. அதேபோல நாமும் வாழ்க்கையில் பல வேடங்களில் நடிக்கிறோம். அலுவலகத்தில் பணியாளர், வீட்டில் பெற்றோர், நண்பர்களிடம் நண்பர், சமூகத்தில் ஒரு குடிமகன். ஆனால் அந்த வேடங்களே நாம்தான் என்று நம்பத் தொடங்கும்போதுதான் குழப்பம் ஆரம்பமாகிறது. தியானம் என்ன சொல்கிறது என்றால், வேடங்களை ஏற்றுக்கொண்டு வாழுங்கள். ஆனால் அந்த வேடங்களிலேயே உங்களை இழந்து விடாதீர்கள். இன்னொரு உதாரணம். ஒரு கண்ணாடியின் முன் நிற்கிறீர்கள். காலையில் முகம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். மாலையில் சோர்வாக இருக்கும். சிரித்தால் சிரிப்பு தெரியும். அழுதால் கண்ணீர் தெரியும். ஆனால் கண்ணாடி மாறுகிறதா? இல்லை. மாறுவது பிரதிபலிப்புதான். விழிப்புணர்வும் அப்படித்தான். எண்ணங்கள் மாறுகின்றன. உணர்வுகள் மாறுகின்றன. உடல் மாறுகிறது. வயது மாறுகிறது. ஆனால் அவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கும் அந்த அமைதியான இருப்பு எப்போதும் இருக்கிறது. அதைத்தான் சுய உணர்வு மெதுவாக வெளிப்படுத்துகிறது. வாழ்க்கையில் நாம் பல அடையாளங்களை உருவாக்கிக் கொள்கிறோம். நான் வெற்றியாளன் ஹூட். நான் தோல்வியடைந்தவன் ஹூட். நான் புத்திசாலி ஹூட். நான் பலவீனமானவன் ஹூட். இந்த அடையாளங்கள் அனைத்தும் நம்முடைய அனுபவங்களிலிருந்து உருவானவை. உதாரணமாக, பள்ளியில் ஒருமுறை தேர்வில் தோல்வியடைந்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே மனம் என்ன சொல்கிறது? நான் தோல்வியாளன் ஹூட். ஆனால் உண்மை என்ன? ஒரு தேர்வில் மட்டும்தான் தோல்வி. ஆனால் மனம் அதை ஒரு நிரந்தர அடையாளமாக மாற்றிவிடுகிறது. அதேபோல் ஒரு வெற்றி கிடைத்தால், நான் தான் சிறந்தவன் ஹூட் என்று நினைக்கத் தொடங்குகிறது. அதுவும் தற்காலிகம்தான். தியானம் இந்த எல்லா அடையாளங்களையும் மெதுவாக அகற்றுகிறது. ஏனென்றால் அவற்றின் பின்னால் இருக்கும் உண்மையான உங்களை பார்க்கச் செய்கிறது. ஒரு வெங்காயத்தை நினைத்துப் பாருங்கள். அடுக்குக்கு மேல் அடுக்கு. வெளிப்புறத் தோலை உரித்தால் இன்னொரு அடுக்கு. அதையும் உரித்தால் இன்னொரு அடுக்கு. அதேபோல நம்முடைய ஆளுமையும். பயம் ஒரு அடுக்கு. அகந்தை ஒரு அடுக்கு. எதிர்பார்ப்பு ஒரு அடுக்கு. ஒப்பீடு ஒரு அடுக்கு. மனப்பதிவு ஒரு அடுக்கு. தியானம் இந்த ஒவ்வொரு அடுக்கையும் விழிப்புணர்வோடு பார்க்கச் செய்கிறது. வலுக்கட்டாயமாக அகற்றச் சொல்லாது. பார்க்கச் சொல்கிறது. புரிந்து கொள்ளச் சொல்கிறது. புரிந்தவுடன் அவை இயல்பாக தளரத் தொடங்கும். சுய உணர்வு என்றால் அகந்தை முழுமையாக மறைந்துவிடும் என்பதல்ல. அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு நடைமுறை அடையாளம் தேவை. அலுவலகத்தில் பெயர் வேண்டும். முகவரி வேண்டும். கையொப்பம் வேண்டும். இவை அனைத்தும் அவசியம். ஆனால் அவற்றையே முழுமையான நான் என்று நம்பும்போதுதான் பிரச்சினை. ஒவ்வொரு நாளும் நாம் வெவ்வேறு ஆடைகளை அணிகிறோம். அலுவலக உடை, சாதாரண உடை, திருமண உடை. ஆடை மாறுகிறது. ஆனால் நீங்கள் மாறுகிறீர்களா? இல்லை. அதேபோல அடையாளங்களும் ஒரு ஆடை போன்றவை. தேவைப்படும் இடத்தில் பயன்படுத்தலாம். ஆனால் அவற்றையே உண்மையான சுயம் என்று நினைக்கக்கூடாது. தியானம் இந்த தெளிவை மெதுவாக அளிக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம்.
நாம் எப்போதும் பிறரின் அங்கீகாரத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோம். என்னைப் பற்றி அவர்கள் என்ன நினைப்பார்கள்? என்னை பாராட்டுவார்களா? என்னை ஏற்றுக்கொள்வார்களா? இந்த தேடலுக்கு முடிவே கிடையாது. ஏனென்றால் வெளியில் இருக்கும் கருத்துக்கள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். இன்று பாராட்டுவார்கள், நாளை விமர்சிப்பார்கள். ஆனால் தியானம் மெதுவாக உள்ளார்ந்த அங்கீகாரத்தை வளர்க்கிறது. நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு நேர்மையாக இருக்கிறீர்களா? விழிப்புணர்வுடன் வாழ்கிறீர்களா? அதுதான் முக்கியம். ஒரு மரத்தை கற்பனை செய்து பாருங்கள். அது பழம் கொடுக்கிறது, நிழல் கொடுக்கிறது, பறவைகள் வந்து அமர்கின்றன. யாராவது கைதட்டினால்தான் அந்த மரம் வளர்கிறதா? இல்லை, அது இயல்பாக வளர்க்கிறது. அதேபோல மனிதனும் விழிப்புணர்வு வளரும்போது இயல்பாக மலரத் தொடங்குகிறான். மற்றவர்கள் பாராட்டினாலும் சரி, பாராட்டாவிட்டாலும் சரி, உள்ளார்ந்த நிறைவு அதிகரிக்கத் தொடங்கும். சுய உணர்வின் பயணத்தில் பொறுமை மிகவும் முக்கியம். ஒரு வாரம் தியானம் செய்துவிட்டு, இன்னும் எனக்கு ஞானோதயம் வரவில்லையே என்று எதிர்பார்க்கக் கூடாது. இது பள்ளித் தேர்வு அல்ல. இது உள்ளார்ந்த பயணம். ஒரு விதை மரமாக மாற நேரம் எடுக்கும். தினமும் கொஞ்சம் வளர்ச்சி, தினமும் கொஞ்சம் வேர்கள், பிறகு கிளைகள், பிறகு மலர்கள், பிறகு பழங்கள். தியானமும் அப்படித்தான். பல மாற்றங்கள் நமக்கே உடனே தெரியாது. ஆனால் பல வருடங்கள் கழித்து திரும்பி பார்த்தால் புரியும். முன்பு உடனே எதிர்வினை கொடுத்தோம். இப்போது முதலில் கவனிக்கிறோம். முன்பு ஒப்பிட்டோம், இப்போது ஏற்றுக்கொள்கிறோம். முன்பு பயம், இப்போது தன்னம்பிக்கை. இந்த அமைதியான மாற்றங்கள்தான் உண்மையான முன்னேற்றம். உள்ளார்ந்த விழிப்புணர்வு வளரும்போது உறவுகளும் மேம்படும். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை மாற்ற முயற்சிக்க மாட்டீர்கள். முதலில் உங்கள் எதிர்வினைகளை பார்க்கத் தொடங்குவீர்கள். மோதல்கள் குறையும், புரிதல் அதிகரிக்கும், கேட்கும் திறன் வளரும், அன்பு இயல்பாக மலரும். சுய உணர்வு என்பது சுயநல பயணம் அல்ல. உண்மையில் அது மற்றவர்களுக்கும் நன்மை தரும். ஏனென்றால் அமைதியாக இருக்கும் ஒருவர் இருக்கும் இடத்தில் தேவையற்ற மோதல்கள் குறையும். ஒரு மெழுகுவர்த்தியை கற்பனை செய்து பாருங்கள். அது எரியும்போது அருகில் இருக்கும் மற்ற மெழுகுவர்த்திகளையும் ஏற்ற முடியும். அதனால் அதன் ஒளி குறையுமா? இல்லை. அதேபோல விழிப்புணர்வும். உங்களுடைய தெளிவு மற்றவர்களுக்கும் ஊக்கமாக மாறும். பலர் வாழ்க்கை முழுவதும் நான் யார் என்ற கேள்விக்கான பதிலை வெளியுலகில் தேடிக்கொண்டே இருப்பார்கள். பணத்தில், பதவியில், புகழில், சொத்துகளில். இவை அனைத்தும் வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தையும் பெற்ற பிறகும் உள்ளே ஒரு வெற்றிடம் இருந்தால் இன்னும் ஏதோ குறைகிறது என்ற உணர்வு இருக்கும். தியானம் அந்த குறையை வெளியே தேட வேண்டாம், உங்களுக்குள் தேடுங்கள் என்று சொல்கிறது. சுய உணர்வு என்றால் அற்புதமான சக்திகள் கிடைப்பது அல்ல. சாதாரணமான வாழ்க்கையே அசாதாரணமான விழிப்புணர்வுடன் வாழ்வதுதான். உங்கள் சிரிப்பு இயல்பாக இருக்கும். உங்கள் வார்த்தைகள் நேர்மையாக இருக்கும். உங்கள் முடிவுகள் தெளிவாக இருக்கும். உங்கள் உறவுகள் உண்மையாக இருக்கும். மிக முக்கியமாக, நீங்கள் உங்களையே பயப்பட மாட்டீர்கள். உங்கள் பலங்களையும் ஏற்றுக்கொள்வீர்கள். உங்கள் பலவீனங்களையும் ஏற்றுக்கொள்வீர்கள். அந்த ஏற்றுக்கொள்ளுதலிலிருந்துதான் உண்மையான மாற்றம் ஆரம்பமாகிறது. இறுதியில், தியானம் நமக்கு ஒரு புதிய அடையாளத்தை அளிப்பதில்லை. ஏற்கனவே நம்மீது படிந்திருந்த பயம், ஒப்பீடு, அகந்தை, எதிர்பார்ப்பு, மனப்பதிவுகள் ஆகிய அடுக்குகளை மெதுவாக அகற்றி, உள்ளே எப்போதும் அமைதியாக இருந்த உண்மையான சுயத்தை நமக்கு காட்டுகிறது. அந்த உண்மையான சுயத்தை ஒருமுறை தொட்டுவிட்டால், வெளியில் கிடைக்கும் சாதனைகள் மகிழ்ச்சிக்கான காரணங்களாக இருக்கலாம். ஆனால் மகிழ்ச்சியின் உண்மையான ஊற்று நமக்குள்ளேயே இருக்கிறது என்பதை நாம் உணரத் தொடங்குவோம். அதுதான் தியானத்தின் மூலம் கிடைக்கும் உண்மையான சுய உணர்வு. தலைப்பு 10: ஞானோதயம், சுதந்திரம் மற்றும் விழிப்புணர்வின் விழிப்பு. முதலாக கார் ஓட்டக் கற்றுக்கொள்ளும்போது எப்படி இருக்கும்? முழு கவனமும் அதில்தான் இருக்கும். கியர்,
கிளட்ச், பிரேக், கண்ணாடி ஒவ்வொன்றையும் மிகவும் கவனமாகச் செய்வோம். சில வருடங்கள் கழித்து அது ஒரு பழக்கமாகிவிடும். அதேபோல வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் தானாகவே நடக்கும் பழக்கங்களாக மாறிவிட்டன. தியானம் அந்த கவனத்தை மீண்டும் நிகழ்காலத்திற்கு கொண்டு வருகிறது. நீங்கள் ஒரு மலர் தோட்டத்தில் நடந்து செல்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். முன்பெல்லாம் கைபேசியை பார்த்து கொண்டே நடந்திருப்பீர்கள். ஆனால் விழிப்புணர்வுடன் நடந்தால் மலர்களின் நிறத்தை கவனிப்பீர்கள். அவற்றின் மணத்தை உணர்வீர்கள். வண்ணத்துப் பூச்சிகளை ரசிப்பீர்கள். மெல்ல வீசும் காற்றை உணர்வீர்கள். தோட்டம் அதே, பாதை அதே. மாறியது உங்கள் விழிப்புணர்வுதான். விழிப்புணர்வின் விழிப்பு என்றால் உலகமே மாறிவிட்டது என்பதல்ல. உலகத்தை பார்க்கும் நம்முடைய பார்வை மாறிவிட்டது என்பதுதான். இன்னொரு உதாரணம். 2 பேர் ஒரே மழையை பார்க்கிறார்கள். ஒருவர், ஐயோ, மழை என்று வருந்துகிறார். மற்றொருவர் புன்னகையுடன், எவ்வளவு அழகான காலநிலை என்று ரசிக்கிறார். மழை ஒன்றுதான். ஆனால் அனுபவம் வேறுபடுகிறது. இந்த வித்தியாசத்தை உருவாக்குவது உள்ளார்ந்த விழிப்புணர்வுதான். தியானம் நமக்குள் இருக்கும் எதிர்ப்பை மெதுவாக கரைக்கிறது. எதிர்ப்பு குறையும் போது ஏற்றுக்கொள்ளுதல் அதிகரிக்கிறது. ஏற்றுக்கொள்ளுதல் அதிகரிக்கும் போது அமைதி மலர்கிறது. அமைதி வந்தால் தெளிவு உருவாகிறது. தெளிவு வந்தால் சரியான செயல் இயல்பாக வெளிப்படுகிறது. ஞானோதயம் என்றால் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் இருக்காது என்பதல்ல. உடலுக்கு வயதாகும். சவால்கள் வரும். உடல்நல பிரச்சினைகள் வரலாம். உறவுகளில் தவறான புரிதல்கள் ஏற்படலாம். வெற்றியும் வரும். தோல்வியும் வரும். ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், இவை அனைத்தும் நடந்தாலும் உங்களுக்குள் அசையாத ஒரு அமைதியான மையம் இருக்கும். கடலை கற்பனை செய்து பாருங்கள். மேற்பரப்பில் பெரிய அலைகள், புயல், மழை. ஆனால் ஆழ்கடலில் அமைதி. தியானம் நம்மை வாழ்க்கையின் மேற்பரப்பிலிருந்து அந்த ஆழமான அமைதிக்குள் அழைத்துச் செல்கிறது. நாம் எப்போதும் மகிழ்ச்சியை பிடித்துக்கொள்ள முயற்சிக்கிறோம். சோகத்தை தவிர்க்க முயற்சிக்கிறோம். ஆனால் தியானம் என்ன சொல்கிறது? இரண்டையும் கவனியுங்கள். பகல் வரும். இரவு வரும். கோடை வரும். மழைக்காலம் வரும். பருவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதேபோல உணர்வுகளும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அவற்றை கவனித்துக் கொண்டிருக்கும் விழிப்புணர்வு மட்டும் நிலையாக இருக்கும். இந்த புரிதல்தான் உண்மையான விடுதலையின் தொடக்கம். மீண்டும் ஒரு வண்ணத்துப் பூச்சியை நினைத்துப் பாருங்கள். புழு வண்ணத்துப் பூச்சியாக மாறுவது தண்டனை அல்ல. அது இயற்கையான பரிணாம வளர்ச்சி. அதேபோல மனிதனுக்கும் விழிப்புணர்வின் வளர்ச்சி இயற்கையான ஒன்றுதான். தினமும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் வாழுங்கள். தினமும் கொஞ்சம் அன்போடு இருங்கள். தினமும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கள். தினமும் உங்களை நீங்களே கவனியுங்கள். இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு நாள் மிகப்பெரிய மாற்றமாக மலரும். ஆனால் அது திடீரென்று நடக்கும் அற்புதம் அல்ல. காலை சூரிய உதயம் போல. இருள் மெதுவாக குறைகிறது. வெளிச்சம் மெதுவாக அதிகரிக்கிறது. ஒரு கட்டத்தில் முழு பகல் ஒளி பரவுகிறது. விழிப்புணர்வின் விழிப்பும் அப்படித்தான். இந்த பயணம் முழுவதிலும் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தியானம் என்பது ஒரு போட்டி அல்ல. யார் முதலில் ஞானோதயத்தை அடைகிறார்கள் என்ற ஓட்டப்பந்தயம் அல்ல. வேறு யாரையாவது போல ஆகஸ்ட் வேண்டும் என்ற இலக்கும் அல்ல. இது மிகவும் தனிப்பட்ட ஒரு பயணம். ஒவ்வொருவருக்கும் அவரவர் வேகம் இருக்கும். அவரவர் அனுபவம் இருக்கும். இலக்கை விட விழிப்புணர்வுடன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும்தான் முக்கியம். இந்த பயணத்தில் சில நாட்கள் தியானம் மிகவும் நன்றாக அமையும். சில நாட்கள் மனம் மிகவும் சத்தமாக இருக்கும். அதற்காக மனம் தளர வேண்டிய அவசியமில்லை. வானத்தில் சில நாட்கள் மேகங்கள் அதிகமாக இருக்கும். சில நாட்கள் தெளிவான நீல வானம் இருக்கும். ஆனால் வானம் எப்போதும் அங்கேயே இருக்கிறது. அதேபோல விழிப்புணர்வும் எப்போதும் நமக்குள் இருக்கிறது. தியானம் அதை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவூட்டுகிறது.
இறுதியில் தியானம் நமக்கு ஒரு புதிய மதத்தை கொடுப்பதில்லை. ஒரு புதிய நம்பிக்கையையும் கொடுப்பதில்லை. அது ஒரு நேரடியான அனுபவத்திற்கான வழியைக் காட்டுகிறது. நீங்கள் உங்களையே கவனிக்கத் தொடங்கும்போது மெதுவாகச் சுதந்திரமடையத் தொடங்குகிறீர்கள். உங்கள் தன்னிச்சையான எதிர்வினைகளிலிருந்து விடுபடுகிறீர்கள். உங்கள் பயங்களிலிருந்து விடுபடுகிறீர்கள். தேவையற்ற எதிர்பார்ப்புகளிலிருந்து விடுபடுகிறீர்கள். அந்தச் சுதந்திரத்திலிருந்துதான் உண்மையான மகிழ்ச்சி பிறக்கிறது. அந்த மகிழ்ச்சியிலிருந்துதான் அன்பு இயல்பாக பாய்கிறது. அந்த அன்பிலிருந்துதான் விழிப்புணர்வு மேலும் மேலும் மலரத் தொடங்குகிறது. இதுதான் இந்த தியான பயணத்தின் அழகு. இது ஒரு நாளில் முடிந்துவிடும் பயணம் அல்ல. இது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு அழகான பயணம். ஒவ்வொரு மூச்சிலும், ஒவ்வொரு விழிப்புணர்வின் தருணத்திலும், ஒவ்வொரு அமைதியான இடைவெளியிலும் நம்மை நாமே இன்னும் ஆழமாக கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கும் ஒரு பயணம். அந்த பயணத்தில்தான் உண்மையான ஞானோதயமும், உண்மையான சுதந்திரமும், விழிப்புணர்வின் முழு மலர்ச்சியும் இயல்பாக வெளிப்படுகின்றன. அவ்வளவுதான் மக்களே. இன்றைய இந்த ஆடியோ புக்கில் மெடிடேஷன் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தின் முழு சாரத்தையும் எளிமையாகவும் ஆழமாகவும் பார்த்தோம். இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை மிக்க நன்றி. நன்றியூட். வணக்கம்.